ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் 2 படமும் ஷங்கரோட அன்னியன் படமும் என்ன சிமிலாரிட்டின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அன்னியன் படம் 2005 ரிலீஸ் ஆன படம் தான், ஷங்கரோட படம் தான் இது. இதில் வந்து விக்ரம் தான் வந்து மெயின் லீடாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட தீமும் இந்தியன் படத்தோட தீம் மாதிரி தான் வந்து சமூகத்தில் நடக்கிற அநீதிக்கு எதிராக வந்து ரியாக்ட் பண்ணுற ஒரு படம் தான் வந்து அன்னியன் படத்துலேயே வந்து சமுதாயத்தில் நடக்கிற அக்கிரமம் அநீதியில் வந்து தட்டு கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு அன்னியனாக வந்து ஒருத்தர் வந்து அவதரிக்கிறாரு. நம்ம விக்ரம் தான் வந்து அன்னியனோட வேஷத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அன்னியனுக்காகவே வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு யாரெல்லாம் வந்து தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணால் அந்த கம்ப்ளைண்ட் வந்து இவர் வந்து பார்த்து அதுக்கான தண்டனைகள் வந்து கொடுப்பாரு. என்ன தண்டனை பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள வந்து சாவடிச்சிருவாங்க. ஸோ அது வந்து எப்படி வந்து க்ரியேட்டிவாக பண்ணுறாங்க, அதுதான் வந்து ஸ்டோரி. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கொலை நடந்ததுக்கப்புறம் வந்து போர்டில் வந்து அன்னியன் வந்து சம்ஸ்கிருதத்தில் வந்து எழுதிருவார், இதுக்கான என்ன சிக்ஷை நான் வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லி. எவ்வளோ சின்ன தப்பு பண்ணுவனாலும் சரி அந்த தப்புக்கு வந்து தண்டனை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விக்ரம் வந்து அம்பியா நடிச்சிருக்காரு. 3 கேரக்டர் இதில் இருக்குது, அன்னியன், அம்பி அண்ட் ரெமோன்னு சொல்லிட்டு. அம்பி வந்து ஒரு அப்பாவி லாயர். இவர் வந்து ட்ரெயினில் போகும்போது வந்து சாப்பாடு சரியில்லை, ட்ரெயினில் புக் பண்ண சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு அது வந்து ரயில்வே கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து அன்னியனோட வெப்சைட்டில் போயிட்டு இந்த மாதிரி தரக்குறைவான ஃபுட்லாம் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அன்னியன் வந்து டைரெக்டாக போய் இந்த கிச்சனில் யார் வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்களோ, யார் வந்து இந்த ரயில்வே கிச்சன் நடத்துகிறாங்களோ அந்த ஆளை போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருவாங்க. அதாவது இவ்வளோ சின்ன தப்புக்கு வந்து இவ்வளோ பெரிய தண்டனையான்னு கேட்பாங்க எல்லாரும். ஆனால் தப்பு என்ன சின்னதாக பெருசா, எல்லாமே வந்து பெரிய தப்பு தான் வந்து சொல்கிறாங்க. இதே டைலாக் தான் நம்ம இந்தியன் படத்துலேயே வந்து மனோபாலாவும் ஜகனும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா. 300 ரூபாய் வாங்கிட்டு ஒரு ஆதார் கார்டெலாம் நான் கொடுக்குறேன், இதெல்லாம் வந்து ஒரு சின்ன தப்பு தானேன்னு சொல்லிட்டு மனோபாலா வாங்குறது 300 ரூபாய் இருந்தாலும் இது வந்து நிறைய பேர், அதாவது ஒரு நாளைக்கு 300 பேர்கிட்ட வாங்கினாலும் வந்து நிறைய காசு ஆகும் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லுறாங்க. அதாவது ஆல்மோஸ்ட் சிமிலர் டயலாக் தான் வந்து 2 படத்துலேயும் வந்து போயிட்டு. அது மட்டும் இல்லை, அன்னியன் படத்துலேயும் சரி அதே மாதிரி இந்தியன் படத்துலேயும் சரி தட்டு கேட்கறதுக்கு வந்து வெளியே இருந்து ஒருத்தர் வரணும், அவர் வந்து பழி வாங்கணும், அந்த மாதிரி ஒரு இந்தியன் 2 படத்தில் நம்ம இந்தியன் தாத்தா வந்து நான் உங்களை வந்து நைட் 7 மணிக்கு சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் இருக்கும். அதில் வந்து பொதுவாக வந்து பேசுவார், நீங்கள் தான் வந்து ஒரு தப்பும் வந்து தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு. இதே ஒரு சிமிலாரிட்டி சீன் வந்து அன்னியன் படத்துலேயும் இருக்குது. அன்னியன் படத்தில் வந்து அன்னியன் டைரெக்டாக மக்களை பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் இல்லை, அதனால ப்ரெஸ்ஸை கூப்பிடுவாங்க, புக் பண்ணி நீங்கள்லாம் வாங்க எங்கூட பேசலாம்னு சொல்லிட்டு 7 மணிக்கு அன்னியன் வராருன்னு சொல்லிட்டு ஒரு சீன் வந்து இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் சீன் தான் இருக்கும். அன்னியனில் வந்து அன்னியனை பிடிக்கிறதுக்காக பிரகாஷ் ராஜ் கூட வந்து விவேக் இருப்பார். இதில் வந்து போபி சிம்மா, அதுக்கப்புறம் கூட விவேக் இருப்பார். என்ன ஷங்கர் சார் இது, எப்போவுமே வந்து ஒரே சீனை வந்து அப்படியே வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணாமல் கொஞ்சம் கூட வந்து மாறாமல் எடுத்து வச்சுருக்கீங்க. அதே மாதிரி அன்னியனை பிடிக்கிறதுக்காகவும் வந்து பிரகாஷ் ராஜ் வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் கடைசியில் அவர் வந்து எஸ்கேப் ஆயிடுவார் இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே. சேம் சினாரியோ தான் வந்து நம்ம இந்தியன் 2லேயும் இருக்குது. அதாவது இந்தியன் தாத்தாவை பிடிக்கிறதுக்காக வந்து வருவாங்களா, அதுக்குள்ளே வந்து இந்தியன் தாத்தா வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி. சரி, இந்த படத்தில் வந்து பாட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அன்னியன் படத்தில் வந்து அதாவது ஷங்கர் படம்னாலே வந்து எப்பவுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ்லாம் வந்து இருக்கும், ஒரு உருவம் அப்படிலாம் இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தாங்க இருக்குது. கம்பேக் இந்தியன் சாங்லேயும் வந்து இந்தியன் தாத்தாவோட உருவம்லாம் வச்சு நிறைய செட்டிங்ஸ்லாம் வந்து போட்டு ஒரு சாங் இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கே, என்ன பண்ணுறது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு கொலைக்கு அப்புறம் வந்து அன்னியனில் வந்து சம்ஸ்கிருதத்தில் வந்து எழுதி வச்சுட்டு போயிடுவார், ஒவ்வொரு தண்டனைக்கான என்ன நான் தண்டனை கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம இந்தியனில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சம்ஸ்கிருதத்தில் வந்து அவரோட மெசேஜ் வந்து எழுதி வச்சுட்டு போயிடுவார். என்னப்பா இதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது. படம் எடுக்கலாம், ஆனால் கொஞ்சம் மாதிரி ரிப்பீட்டேஷன் இல்லாத மாதிரி எடுத்துருக்கலாம் இல்லையா ஷங்கர் சார். எவ்வளவோ தீம் இருக்குது, நீங்கள் திருப்பி அதே தீமில் தான் வரீங்க. நம்ம நியூ ஜென்ரேஷன் 2K கிட்ஸ்லாம் வந்து அன்னியன் படம் பார்த்துருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ நீங்கள் போய் பாருங்கள், இந்த சிமிலாரிட்டிஸ்லாம் நான் சொல்கிறது வந்து கரெக்டாக. இந்த என்டையர் மூவியே வந்து ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து தெரிஞ்சு வைக்கிங்க. அதனால தான் வந்து எங்களுக்கு எஸ்பெஷலி வந்து நாங்கள் 90s கிட்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி படம்லாம் வந்து பார்த்து பழகுனால இந்தியன் படம் வந்து ரிப்பீட்டேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். கமல் சார் சொல்கிறாரு, நாங்கள் உழைப்பு வந்து நல்லா போட்டிருக்கோம். நீங்கள் நிறைய உழைப்பு போட்டிருக்கீங்க சார், ஆனால் அதுக்கான ரிசல்ட் எதுவுமே கிடைக்கலையே. பார்க்குற ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்காமல் இருக்கணும் இல்லையா, அப்போ தானே ஒரு படம் சக்ஸஸ் ஆகும். இந்த வீடியோவில் வந்து நான் படத்தை வந்து குறை சொல்கிறதுக்காக சொல்ல, 2 படத்தில் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரே கதை தான் இது, அதுதான் வந்து சொல்ல வந்தது. ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்